அண்மை செய்தி. திமுக கூட்டணியிலிருந்து விலகியிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிடப் போவது இல்லை என அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிடப் போவது இல்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வீடியோ வெளியிட்டு அறிவித்திருக்கிறார். இனி நான் பண்ருட்டி தொகுதியிலே தேர்தலில் நிற்கப் போவதில்லை. பண்ருட்டி தொகுதியில் மட்டும் நிற்கப் போவது இல்லாமல் வருகின்ற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நான் அதிலிருந்து விடுபட்டு கட்சிக்கு உழைத்த முன்னணி தலைவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குகிறேன். ஒருவேளை மீண்டும் நமக்கு பண்ருட்டியில் இடம் கொடுத்தால் கூட கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை நான் நிறுத்துகிறேன், அல்லது வேறு தொகுதியில் வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை நிறுத்துகிறேன். நான் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து கட்சி பணிகளை மேற்கொள்ள இருக்கிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதனால் விரைவில் பண்ருட்டி தொகுதியில் அனைத்து நிர்வாகிகளுக்குமான ஒரு நன்றி அறிவிப்பு பொதுமக்களுக்கும் சேர்த்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூட நான் நம்முடைய பண்ருட்டி தொகுதி நிர்வாகிகளை அழைத்து சொல்லியிருக்கிறேன். அது பண்ருட்டி தொகுதியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியும். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தான் இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என்றும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் போட்டியிடுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்.